ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளி அன்று நாம் செய்ய வேண்டிய சுமங்கலி பூஜை வழிபாடு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே முழுக்க அம்பாளை நம்ம வழிபடுவதற்குரிய மாதம். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பல ஆண்டுகளாக நான் என்னுடைய பதிவுகளில் நிறைய பதிவுகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எவ்வாறு என்னென்ன வகையில் வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, அம்மா இவ்வளோ வழிபாடு இருக்குதா, எங்களுக்கு இது தெரியவே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் தரக்கூடிய புதுமையான இந்த வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் இப்போ தான் புதுசாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் அதை ஒவ்வொன்றையும் செய்து அதனுடைய பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் எல்லா பூஜையை பற்றியும் சொல்லும்போது இந்த ஆண்டு நீங்கள் சுமங்கலி பூஜையை பற்றி சொல்லவே இல்லையேம்மா அப்படின்னா, நான் எல்லா வாரமும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சதுனால இது நிறைவு வாரத்தில் நாம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய அழகான வழிபாடு சுமங்கலி பூஜை வழிபாடு. இந்த பூஜையை செய்வதற்கு நமக்கு சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். நம்மை விட வயதில் பெரியவர்களாக இருப்பவர்கள், ஞானத்தில் அனுபவத்தில் பெரியவர்களாக இருக்கின்ற சுமங்கலிகளை நாம் அழைத்து எத்தனை பேரை கூப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு 3 பேரை கூப்பிடுங்களேன். இல்லை ஒருத்தர் தாம்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்கள கூப்பிடுங்க, பரவாயில்ல. எண்ணிக்கையில் பிரச்சனையே கிடையாது. நம்மளால் எத்தனை பேருக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 3 பேர் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பேரை கூப்பிடுங்க. அந்த 3 பேரையும் வீட்டிற்கு அன்போடு அழைத்து அந்த 3 பேரையும் அம்பிகையாகத்தான் அன்னைக்கு நாம் பாவிக்கணும். அவர்களை ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், நம்ம உறவாக கூட இருக்கலாம். அவங்கள அன்னைக்கு நமக்கு அண்ணி தானே அக்கா தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர்களை அன்றைக்கு தேவியாக நாம் பாவித்து அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்கள ரொம்ப சந்தோஷமா அவங்கள வரவேற்று சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் அவங்களுக்கு நாம கொடுத்து அவர்களை நாம ஒரு மனையில உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மாலையோ அல்லது பூவோ அவங்களுக்கு நாம கொடுத்து அவங்களுக்கு பாதத்துல நல்ல சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு மலர்களால் அர்ச்சனை செய்து அவர்களை நம்ம தேவியாக பாவித்த அம்பாளை முன்னாடி இருந்தா எப்படி நாம அவர்களை அர்ச்சிப்போமோ அதே போல நாம அவர்களுக்கு அர்ச்சனை செய்து தீபதூபங்கள் எல்லாம் காட்டி அவங்க காலில் விழுந்து நாம வணங்கிக்கிட்டு அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம் கொடுக்கறதுலேயே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி நாங்கள் நிறைய வாங்கி கொடுக்கணுமாமா, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு பெரிய தாம்பாளம், அதுக்கப்புறம் புடவை, ரவிக்க, துணி, மருதாணி, இப்படிலாம் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எங்களால் அவ்வளோலாம் செய்ய முடியாதுன்னா தாம்பூலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? வெத்தலைப்பாக்கு, 2 வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், இவ்வளவு தான். ₹1 நாணயம் நீங்கள் வைக்கலாம். அதை நான் ரொம்ப குறைச்சலாக சொல்கிறேன். ₹1 நாணயம்ங்கிறது 10 ரூபாயும் வைக்கலாம், 100 ரூபாயும் வைக்கலாம். அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து. நான் எளிமையாக வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தாம்பூலத்தில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் வைக்கணும், குங்குமம் வைக்கணும், ₹1 நாணயம் வைக்கணும். இது வச்சிங்கனாலே போதும். நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்யணும். நாம் எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் வைக்கிறாங்க, இப்படி தான் கொடுக்கணுங்கிறாங்க, அதனால் நாங்கள் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா அது நிர்பந்தம் கிடையாது. இது கொடுத்தோம்னாலே போதும். அதில் ஒரு முழம் பூ வச்சுக்கோங்க. பூ வச்சு இதை அவங்க கையில் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவர்கள் நம்ம தலையில் அக்ஷதை மலர்களால் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் உங்கள் கணவரோட தீர்க்க சுமங்கலியாக இருங்க அப்படின்னு அந்த பெண்கள் வாழ்த்தணும். வாழ்த்திய பிறகு எழுந்து அவங்க கிட்ட நாம குங்குமம் வாங்கிக்கணும். தாலிலையும் வாங்கிக்கணும், வகுட்டிலையும் வாங்கிக்கணும். வீட்டில் கணவர் இருக்கிறார் அப்படின்னா 2 பேருமா சேர்ந்து காலில் விழுந்து கூட தம்பதியாக நாம் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்து செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை, அவர்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும். இந்த வயிறார கொடுக்கக்கூடிய சாப்பாடு ரொம்ப முக்கியம். எப்படி பூஜையினால் மனம் மகிழ்ந்ததோ அதுபோல் நாம் கொடுக்கக்கூடிய உணவினால் அவர்களினுடைய வயிறு நிரம்ப வேண்டும். வயிறு நிறைய அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 3 பேரும் நல்ல
திருப்தியாக சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்க கிட்ட நம்ம மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாங்கள் செய்த இந்த வழிபாட்டை நீங்கள் ஏற்றுக்கோங்க, எதில் ஏதாவது தவறு இருந்தது குறை இருந்ததுன்னா அதை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்கள சொல்லி எப்படி அழைக்கும் போது சந்தோஷமாக அழைச்சிட்டு வந்தோம் அதே மாதிரி மகிழ்ச்சியாக அவங்கள நாம் திரும்ப அனுப்பி வைக்கணும். இது சுமங்கலிகளுக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதை, சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ எங்களுக்கு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் எங்கே போய் கூப்பிடுறது, நாங்கள் கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா நாங்கள் இருக்கிறது வேறு நாட்டில் இருக்கிறோம், இங்கே பக்கத்தில் அந்த மாதிரி பெண்கள்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்காக இன்னொரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம வீட்டில் செய்யலாம். அப்படி எங்களுக்கு யாருமே கிடைக்கலங்கிறவங்க வீட்டில் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு 3 செட்டோ 5 செட்டோ தாம்பூலம் வச்சுக்கோங்க. தாம்பூலம் வச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை நாம் அழகாக வழிபாடு பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் சின்ன சின்ன கவரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 தாம்பூல கவர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 பையும் எடுத்துக்கோங்க. நேராக கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் அம்பாள் சன்னதியில் 5ஐயுமே வைங்க. அவள் நித்திய சுமங்கலி, என்றென்றைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார ஆசீர்வதிக்கக்கூடியவள் அம்பாள் தான். அதனால் நித்திய சுமங்கலியாக விளங்கக்கூடிய அம்பாள் பாதத்தில் இந்த 5ஐயும் வைக்க சொல்லுங்க. வச்சுட்டு அம்பாள்கிட்ட உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம என்னெல்லாம் பூஜை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாளே நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி அந்த அம்பாளுக்கு பாத பூஜை செஞ்சு அந்த அம்பாளுக்கு நாம் உணவு கொடுத்து அந்த அம்பாள் நல்ல சந்தோஷமாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நாம் எல்லாத்தையும் அம்பாளாகவே பாவித்து அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ தீபதூப ஆராதனைலாம் காட்டி அர்ச்சகர் அந்த 5 எடுத்துன்னு வந்து கொடுப்பாரா, அதிலிருந்து 1 அந்த அம்பாள் பாதத்திலே வச்சுடுங்கன்னு அவர்கிட்டே கொடுத்துடுங்க. ஏன்னா அம்பாளுக்கு நாம் கொடுத்தோம்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை சுமங்கலிகளுக்கும் கொடுத்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சுமங்கலி பூஜைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் சுவாமி, அதனால் இது அம்பாள் பாதத்தில் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி 1 அம்பாளுக்கே நீங்கள் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு நிச்சயம் 4 வச்சுருக்கிறீங்களா, அதை கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு முடிஞ்சா அவங்க கிட்ட நீங்கள் குங்குமம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வெளி இடத்துல வந்து அவங்கக்கிட்ட அப்படி கேட்குறதா இப்படி கேட்குறதா அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுவாங்க. வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். இதுபோல் நாம் செய்வதும் மிக சிறப்புக்குரிய பலனை தரும். அதிலும் இந்த ஆடி மாதம் செஞ்சோன்னா ரொம்ப விசேஷமானது. ஒரு 5 பேருக்கு செய்யுங்களேன், ஒரு 3 பேருக்கு செய்யுங்க. இல்லை நிறைய எங்களால் செய்யலாம் முடியாதுமா, 3 பேருக்கு செய்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அம்பாளுக்கு மட்டுமாவது செய்யுங்க. நீங்கள் அந்த தாம்பூலத்தை கொண்டு போய் நித்திய சுமங்கலியாகிய அம்பிகையினுடைய திருவடியில் வச்சுட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லி அம்பாள்கிட்ட இருந்து ஒரு குங்கும பிரசாதம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு பல பெண்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை அவள் உங்களுக்கு கொடுப்பாள். அதனால் எளிமையான வழிபாடு தான், ஆனால் மிக ஆற்றல் நிறைந்த வழிபாடு இந்த வழிபாடு. நாம் என்னன்னைக்கும் சுமங்கலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியவளே அம்பாள் தான். அந்த அம்பிகையை இந்த ஆடி மாதத்தினுடைய கடை வெள்ளி அன்று இவ்வாறு நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு மிக உயர்ந்த பலனை பெற்றுத்தரும். ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த சுமங்கலி பூஜையினுடைய பலனை எல்லோரும் பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லா பெண்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா நாடே மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டில் பெண் மகிழ்வாக இருந்தால் அந்த வீடு மகிழ்வாக இருக்கும். அப்போது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணினுடைய மகிழ்வு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.